அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியதில் எங்களுக்கு உடன்பாடு உள்ளது. ஆனால் அவர் சொன்ன விதம் ஏற்புடையது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமியை சங்கடப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் என்றும், பீகார் தேர்தலுக்கு பின்னர் மோடி, அமித்ஷாவின் பார்வை தமிழகத்தை நோக்கிதான் இருக்கும். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்கள் என்றும், டிசம்பருக்கு பின்னர் வலுவான கூட்டணியாக அமைந்து திமுக தோற்கடிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் பேட்டியளித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மறைந்த முன்னாள் ஆளுநருமான இலகணேசன் அவர்களின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் மக்கள் மன்றம் சார்பில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி, திமுக, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற மறைந்த ஆளுநர் இலகணேசனுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் பேசிய போது, விஜய் மற்றும் சீமான் ஆகியோருக்கு சரக்கு வரி என்றால் என்னவென்று தெரியவில்லை. சீமானை பொறுத்தவரை டாஸ்மாக் பாட்டில்களுக்கு வரி என்று நினைத்து வருகிறார். 17 வகையிலான பல்வேறு மறைமுக வரிகளை ஜிஎஸ்டி 4 அடுக்குகளாக கொண்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்பை அமல்படுத்தாததால் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி அமல்படுத்துவதற்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் $1.5 டிரில்லியன் மட்டுமே இருந்தது என்றும், தற்போது நாம் $5 டிரில்லியன் தொட்டுவிட்டோம். பொருளாதாரத்தில் நமது நாடு வளர்ச்சி கண்டுள்ளது என்றும், செங்கோட்டையன் சொன்ன விஷயத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன விதம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு துரதிர்ஷ்டவசமானது. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு மீண்டும் வருவார்கள் என்றும், திமுக தோற்கடிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்துதான் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்து வருகிறது. திமுக போன்று மது விற்பனை செய்து நாட்டை சீர்கேடு ஏற்படுத்தவில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் தமிழகத்தில் நிலவி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்காக மக்களுக்கு நல்லது செய்வது என்று கூறுகின்றனர். ஒரு அரசியல் கட்சி மக்களிடம் நல்ல பெயர் வாங்க நல்ல திட்டங்களை செய்வார்கள். தேர்தலை கருத்தில் கொண்டுதான் மக்களுக்கான திட்டங்களை செய்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார்.